ஹலோ ஆல், இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஏலக்காய் மாலை பண்ண போகிறோம். இதுக்கு வந்து என்னெல்லாம் எடுத்திருக்கேன்னா, ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நூல் எடுத்திருக்கேன். நூல் நார்மல் நூலுங்க, நீங்கள் உலன் நூல் வேண்டாம். இதுக்கு வந்து நார்மல் நூல் வித் ஊசி எடுத்திருக்கோம். இந்த ஊசி காட்டுற பாருங்க, இந்த மாதிரி ஊசி எடுத்திருக்கேன். நார்மல் சின்னதாக இருக்கிற ஊசி எடுத்திருக்கேன். நார்மல் ஊசி எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீட்ஸ் உங்கள்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ, பாசிமணி மாதிரி என்ன இருக்கோ, நான் வந்து இந்த க்ரீன் கலர், ஒயிட் கலர், அப்புறம் இந்த டார்க் க்ரீன், இந்த மூணும் என்கிட்ட இருக்குது. இது 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 ஏலக்காய் இது எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் ஏலக்காவோட கடைசியாக வைக்கிறதுக்கு இந்த 2 பீட்ஸ் மாதிரி, இந்த தொங்க விடுற மாதிரி இருக்கிறது. இந்த மாதிரி நீங்கள் டெக்கரேஷனுக்கு என்ன வேணாலும் எடுத்துக்கலாம், அவங்க இஷ்டம். நான் இப்போ வந்து இந்த ஃப்ளவர்ஸு, இந்த லாஸ்ட்டில் தொங்க விடுறதுக்கு இது, இந்த மாதிரி பீட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன இருக்கோ அதை டெக்கரேஷன்ஸ் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது எப்படி கட்டுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த க்ரீன் கலர் பீட்ஸ் இருக்கு இல்லையா, அதை கோத்துக்கிறேன் ஒன்று. அப்புறம் காம்பினேஷன் நம்ம இஷ்டம் தான். நான் க்ரீன் ஒன்று கோத்துட்டு முத்து பீடு ஒன்று கோக்குறேன். திரும்பி க்ரீன் பீடு ஒன்று கோக்குறேன். இந்த மாதிரி நான் கோக்குறேன். பாருங்கள், க்ரீன், ஒயிட், க்ரீன் இப்படி கோத்துருக்கோம். இப்போது அந்த 3 கோத்துட்டோம் இல்லையா. இப்போ இந்த ஏலக்காய் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இல்லையா, அதனால் ரொம்ப பீட்ஸும் வச்சிடக்கூடாது. அந்த பீடும் வரணும், இந்த ஏலக்காவும் இருக்கணும். அப்படி நம்ம கோக்கணும். ஓகேங்களா? இந்த ஏலக்காய் எப்படி கோக்கணும்னு ஒரு நிமிஷம் காட்டுறேன், ஒரு நிமிஷம் இருங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மொனை ஒன்று இருக்கும், இந்த மொனை சைடு ஒன்று இருக்கும், இது ஒன்று இருக்கும். இந்த சைடாக தான் நம்ம இந்த எந்த சைடாக கோக்கணும்னு விரலில் காமி, எந்த சைடாக கோக்கணும். ஸோ இது வழியாக தான் நம்ம கோக்கணும். இந்த நீட்டின்னு இருக்கு இல்லையா, அந்த முனை வழியாக கோர்த்து எடுக்கணும். ஸோ இப்போ அடுத்ததை கோக்க போகிறோம். 2-3 ஏலக்காய் வச்சா தான் இது நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் அந்த ஏலக்காய் இருக்கிறது தெரியும். பீடும் இருக்கணும், ஏலக்காவும் இருக்கணும். ரெண்டு ஏலக்காய் வச்சுருக்கோமா. இப்போ பார்த்தீங்கன்னா மூணாவது ஏலக்காய் வச்சுருக்கோம். நாலாவது ஏலக்காய் வச்சுருக்கோம். இந்த கோக்கிற முனையை காமி, கோக்கிறதுக்கு போது இந்த முனை இருக்குது, அந்த முனையும் காமி, 2 சைடையும் காமின்னு.
இந்த சைடு ஒரு முனை இருக்குது, அந்த சைடு இப்படி நீட்டின்னு இருக்குங்களா, அவங்க கோக்கும்போது பாருங்கள், இந்த சைடு இருக்கிறது வழியாக எடுத்து அந்த சைடு முனை வழியாக கொண்டு வரணும். இப்போது நம்ம ஏலக்காய் மாலை போட்டுட்டோம், கொஞ்சம் ஏலக்காய் வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு 10-12 ஏலக்காய் வச்ச உடனே திரும்பி முத்து போட்டிருக்கேன் நான். அதுக்கப்புறம் திரும்பி ஒரு க்ரீன் பீடு, க்ரீன் மாலை, நடுவில் 2 க்ரீனுக்கு நடுவில் ஒரு முத்து, அந்த மாதிரி வரா மாதிரி. அப்போ பார்க்க அழகாக இருக்கும் காம்பினேஷன். இந்த மாதிரி நம்ம இந்த ஃபுல் சரத்தையும் கோத்துக்க போகிறோங்க. இந்த ஃபுல் சரத் ஒரு செட்டு, அதாவது நீங்கள் எவ்வளவு சரம் வேணாலும் கோத்துக்கலாம். நம்ம ஒரு சரம் இப்போ ஃபுல்லாக கோத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம வந்து இந்த மாதிரி இது ஒரு சரம் 2 3 சரமாக கோக்க போகிறோம். ஸோ அதை கோத்துட்டு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சரம் முடிச்சுட்டு காட்டுறேன். நம்ம இப்படி பண்ணியிருக்கோம் இல்லையா, இதே மாதிரி நிறையா ஏலக்காய், 2 க்ரீனு, ஒரு முத்து இப்படி வச்சு ஒரு ஃபுல் சரம் ஒன்று, அந்த மாதிரி நான் 3 சரம், அதாவது ஏலக்காய் மாலையில் 2 சைடு இருக்கும் இல்லையா, அதில் ஒரு சைடில் 3 சரம், இன்னொரு சைடில் 3 சரம் தனித்தனியாக நம்ம கோத்துக்க போகிறோம். நான் ஒரு சரம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோன்னா அந்த சரத்தை காட்டுறேன். அதுக்கப்புறம் நான் எப்படி அதே மாதிரி தான் நம்ம 3 சரமும் பண்ணிப்போம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு சரம். நீங்கள் எவ்வளோ லெங்க்த்துக்கு வேணாலும் பண்ணிக்கலாம். நான் இவ்வளோ லெங்க்த்துக்கு பண்ணியிருக்கேன். உங்களோட மாலை சுவாமிக்கு போடக்கூடிய சைஸ் எவ்வளோ வேணும்னு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்களோ அந்த லெங்க்த்துக்கு பண்ணிக்கலாம். இந்த டிஃப்ரெண்ட் டைப்பாக கட்டலாங்க. சணலில் வச்சு கட்டலாம், இப்படி கட்டலாம். நான் இப்படி கட்டுறேன் இந்த வாட்டி. இன்னொரு வாட்டி நான் வேறு மாதிரி கட்டி காட்டுறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு சரம் பண்ணியிருக்கோம். இதான் ஒரு சரம், ஒரு லெங்க்த் வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். இது ஒரு சரம். இந்த மாதிரி நான் என்ன ஐடியா பண்ணியிருக்கேன்னா, ஒரு சைடு 3 சரம், இன்னொரு சைடு 3 சரம் பண்ண போகிறேன். நான் ஒரு சைடு 3 சரம், இதை மாதிரி இன்னொரு 2 சரம் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. அப்புறம் அடுத்த சைடு அதே மாதிரி 3 சரம் பண்ண போகிறோம். நம்ம பார்த்திங்கன்னா இதான் ஒரு சரம் சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சைடு வந்து 3, இன்னொரு சைடு 3, 6 கட்டணும். இப்போ 4 கட்டியிருக்கேன். அந்த மாதிரி 1 2 3 4 சரம் கட்டிட்டேன். இப்போ அந்த ஃபஸ்ட் ஒரு சைடு இருக்கிற 3த்தையும் நம்ம முதல்ல முடிச்சு போட்டுக்க போகிறோம். சேர்த்து இப்போ ஃபஸ்ட்டு சரத்தையும் செகண்ட் சரத்தையும் சேர்த்து முடிச்சு போடுறோம். ஒரு சைடுக்கு 3 வரும். ஆக்சுவலாக நான் 3 வச்சு பண்ண போகிறேன். நீங்கள் எத்தனை வேணாலும் வச்சு பண்ணலாம். எவ்வளோ திக்காக வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ பண்ணலாம். நான் 3 ஒரு சைடு 3 இன்னொரு சைடு 3ன்னு பண்ண போகிறேன். மாதிரி 2 அந்த முடிச்சு போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ அந்த 3ஆவதையும் அந்த 2 சேர்த்து போட்டோம்ல, அதையும் சேர்த்து முடிச்சு போட்டுருக்குறேன். ஸோ ஒரு சைடு இருக்கிற 3த்தையுமே சேர்த்து டைப் பண்ணிட்டோம் நம்ம. இப்போ அந்த 3த்தையும் நம்ம டைப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நம்ம டைப் பண்ணிட்டோம். அதாவது இந்த 3 சரத்தையும் சேர்த்து ஒரு சைடு டைப் பண்ணிட்டோம். கீழே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சைடு இருக்கக்கூடிய இதான் ஒரு சைடு இருக்கக்கூடிய 3 சரம் அது கட்டியாச்சு. நம்ம சேர்த்து ஒரு எண்டில் கட்டிட்டோம். இப்போ கீழ் எண்டில் வந்து பூ வச்சு கட்ட போகிறோம். முதல்ல டைப் பண்ணிவிட்டு பூ வச்சு கட்ட போகிறோம். மேலே எண்டை டைப் பண்ண மாதிரி கீழ் எண்டுலேயும் டைப் பண்ணிக்க போகிறோம். இந்த 3த்தையும் கீழ் எண்டுலேயும் டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சும்மா அப்படியே நாட் போட வேண்டியதாங்க. 3த்தையும் சேர்த்து போட வேண்டியதான்.
இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 3 சரத்தையும் இந்த சைடும் முடிச்சு போட்டோம் சேர்த்து, இந்த சைடும் முடிச்சு போட்டோம். இப்போ வந்து இந்த மாதிரி பூக்கள் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு ரெட்டு பூ எடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு ரெட்டு பூ எடுத்து, இந்த ரெட் பூவை வந்து எப்படி வேணாலும் நீங்கள் டெக்கரேஷன் பண்ணலாம். இப்படி ரெட் பூவை வந்து இதில் வச்சு சேர்த்து தைக்க போகிறோம் இந்த மாலையில். அது வழியாக கோத்துட்டு இப்போ நம்ம இதில் இப்போ கோக்க போகிறோம். சேர்த்து இதில் தைச்சிருப்போம், கட்டிட போகிறோம். நீங்கள் எப்படி வேணாலும் டெக்கரேஷன் பண்ணலாங்க. இது ஒன் ஆஃப் த ஐடியா, அவ்வளோதான். இதை வச்சு நீங்கள் உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி இன்னும் நீங்கள் வேறு மாதிரி டெக்கரேட் பண்ணலாம். நான் இப்போ இருக்கிறத இதுதான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து கிடச்சிது, அதை வச்சு நான் பண்ணுறேன். நீங்கள் வேறு பூலாம் கூட வச்சுக்கலாம். பூ வச்சுக்கலாம், பீட்ஸ் வச்சுக்கலாம், பாசிமணி வச்சுக்கலாம், கலர்ஃபுல் கிறிஸ்டல்ஸ் வச்சுக்கலாம். இந்த மாதிரி எது வேணாலும் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 3 சரத்தையும் சேர்த்து கட்டிட்டு இப்போ ஒரு பூ தைச்சி விட்ருக்கேங்க. இந்த மாதிரி இப்போ இங்கே இன்னொரு 2 இந்த இடத்துல ஒரு 2 பூ இந்த மாதிரி பூக்கள் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, அன்றைக்கி காமிச்சேனே ஷாப்பிங்கில் உங்களுக்கு. இந்த பூவெல்லாம் காமிச்சேன்ல, இந்த பூக்களில் வந்து இன்னொரு 2 பூ இந்த இடத்துல வைக்க போகிறோம். இதை வச்சுட்டு உங்களுக்கு இன்னொரு 3 சரமும் இந்த சைடுக்கு 3 சரம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுலேயும் பூ வச்சுட்டு ஃபைனலாக உங்களுக்கு காட்டுறேன் நான் எப்படி இருக்குங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 சரத்தை ஒரு 3 சரம் தனியாக கட்டி அதில் பூ கட்டிட்டோம். அது மாதிரி இன்னொரு 3 சரம் கட்டி அதுலேயும் பூ கட்டிட்டோம், பீட்ஸ்லாம் கோத்து. இப்போ இதை 2த்தையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் மாலையாக. ஒரு முனையை 2த்தையும் ஜாயின் பண்ண போகிறோம். இந்த சைடு நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இங்கே நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம எக்ஸ்ட்ரா இதை வந்து கட் பண்ணிடலாம். இப்போ அதே மாதிரி இந்த ஓப்பன் லைன் இருக்கு இல்லையா, இந்த 2த்தையும் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாலை நம்மளுக்கு 2 சைடும் கட்டியாச்சு. இந்த சைடு ஒரு 3 ஸ்ட்ரிப், அந்த சைடு ஒரு 3 ஸ்ட்ரிப்னு ஃபுல்லாக நம்ம கட்டிட்டோம். இப்போ இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன்ஸ், இந்த எக்ஸ்ட்ரா நூலை நம்ம எடுத்துட்டு இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் இதுக்கு கீழே வந்து நம்ம அழகாக எது வேணாலும் நம்மளுக்கு டெக்கரேஷன்ஸ்க்கு வச்சுக்கலாம். குஞ்சலம் மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம், இல்லை பூ தோரண் மாதிரி வச்சுக்கலாம், அது மாதிரி வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தேன் இல்லையா, இதை தான் இப்போ நான் வந்து கீழே வைக்க போகிறேன். இப்போ நான் இந்த மாதிரி நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம்.
உலன் நூலில் பூ மாதிரி உலன் நூலில் வந்து பூ மாதிரி நீங்களே பண்ணிவிட்டு அந்த பூவெல்லாம் வந்து ஜாயின் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது தோரண் பண்ணலாம். இல்லை பூத்தோரணை வந்து இங்கே கீழே இது பண்ணலாம். இது மாதிரி எது வேணாலும் பண்ணலாம். நம்ம இஷ்டம்தான். நான் வந்து இந்த மாதிரி இது இங்கே வாங்கிட்டு வந்துருந்ததுனால இதை வச்சு பண்ணுறேன். இப்போ நான் ஃபைனலில் லாஸ்ட்டில் தொங்குறதுக்கு அழகாக இருக்கிறதுக்கு ஹேங்கிங் பால்ஸ் மாதிரி ஏதாவது அதில் இது பண்ணலாம். நம்ம இஷ்டம்தான். இப்போ நம்மளுக்கு நல்லா முடிச்சு போட்டு விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இதெல்லாம் நம்ம கட் பண்ணிவிடுவோம். நம்மளோட ஏலக்காய் மாலை ரெடி ஆகிடுது. பார்த்திங்கன்னா அழகான ஏலக்காய் மாலை ரெடி ஆகிடுது நம்மளுக்கு. இப்படி இது ஒரு விதமாக பண்ணக்கூடியது. நம்மளோட ஏலக்காய் மாலை ரெடி ஆகிடுது. பார்த்திங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப விசேஷங்க. அது அம்பாளுக்கு வரலட்சுமி நோம்புக்கு போடலாம். அதுக்கப்புறம் பெருமாளுக்கு இதை சாத்தலாம். அந்த ஏலக்காய் மாலையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இந்த ஏலக்காய் மாலை இது ஒன் ஆஃப் த வே ஆஃப் த டூயிங். இந்த மாதிரி நீங்களும் நிறையா நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.